Hello children, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா class 4 IMO பார்க்க போறோம். workbookல உள்ள mathematics workbookல உள்ள problems பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோ வரையும் 2 chapters பார்த்திருக்கோம். first 2 chapters இன்னைக்கு பார்க்க போறது chapter 3. chapter 3 என்ன அப்படினா fractions. ஓகே? So fractionsனா என்ன? fractions அப்படினா parts of a whole. fractionsனா என்னது? parts of a whole or fractions. Okay, parts of a whole. Okay, parts of a whole na enna? இப்போ ஒரு circle consider பண்ணிக்கலாம். இது வந்து என்னது? a whole circle. ஓகேவா? இது முழுசா ஒரு circle இருக்கு. ஓகேவா? இந்த fraction na என்ன? parts of a whole. அந்த wholeல இருக்கிற parts தான் நம்ம fraction னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம். இதை வந்து ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இது இப்போ பார்ட்ஸ். இந்த சர்க்கிளில் என்ன எழுதலாம்? இங்கே 1 சர்க்கிள் இருக்குது. ஓகே, ஸோ 1ன்னு எழுதுவோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் parts 2. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 2. இப்போ இந்த பார்ட்டுக்கு இது ஸ்ட்ரைப்டு பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரைப்டு பார்ட்டுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா என்னது? இங்கே ஸ்ட்ரைப்டு பார்ட்டுக்கு ஃப்ராக்ஷன் எழுதணும் அப்படின்னா எத்தனை பார்ட்ஸ் இங்கே ஸ்ட்ரைப் பண்ணியிருக்கேன்? ஒரே ஒரு பார்ட்டு தான் ஸ்ட்ரைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரைப்டு பார்ட் இஸ் 1, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் இஸ் 2. ஸோ திஸ் இஸ் கால்ட் என்னது? ஃப்ராக்ஷன். ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ இதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஹோலில் இங்கே வந்து நம்ம 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த பார்ட்ஸுக்கு நம்ம சென்டென்ஸ் எழுதுறதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்னது? மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் இந்த சாப்டரில் உள்ள ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ரெப்ரசன்ட்ஸ் த ஷேடட் பார்ட் ஆஃப் த கிவன் ஃபிகர்ஸ்? இந்த ஃபிகர்ஸில் ஷேடடு பார்ட் வந்து ரெப்ரசன்ஸ் பண்ணுறது எந்த ஆப்ஷன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கீழே பாருங்கள் எத்தனை ஃபிகர்ஸ் இருக்குது? 3 ஃபிகர்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் பார்க்குறங்க. ஆப்ஷன்ஸில் என்னது? அந்த 3 ஃபிகர்ஸுக்கான ஷேடடு பார்ட்டுக்கான ஃப்ராக்ஷனை ரெப்ரசன்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஷேடடு பார்ட்டுக்கான வேல்யூஸை ரெப்ரசன்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். டினாமினேட்டர் பாருங்கள் எல்லாமே 4ஆக தான் இருக்குது. ஸோ அப்போனா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபிகருக்கும் 4 தான். அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது. ஓகே, எல்லா ஆப்ஷன்லேயும் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபிகரையும் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ்லேயுமே 4 தான் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து நம்ம நியூமரேட்டர் மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ நியூமரேட்டர் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஃபிகரில் பாருங்கள் ஷேடடு பார்ட் வந்து எத்தனை இருக்குது? 1 2 3 ஷேடட் பார்ட் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஷேடடு பார்ட் வந்து 3 நியூமரேட்டரில் எழுதுவோம். அடுத்து வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. ஓகே, அடுத்து செகண்ட் ஃபிகருக்கு பாருங்கள். எது ஷேடடு பார்ட் எத்தனை இருக்குது? 2. ஸோ ஷேடடு பார்ட் 2, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. அடுத்து தேர்டுக்கு பாருங்கள். ஷேடடு பார்ட் வந்து 2, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. ஓகேவா? ஸோ அப்போ மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் சென்டென்ஸ் கீழே எப்படி இருக்குது பாருங்கள். 3/4 2/4 2/4ன்ற ஆப்ஷன் வந்து சி. இதில் தான் இப்படி இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் தான் என்ன பண்ணுது? இந்த ஃபிகரோட ஷேடடு பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. செகண்ட் கொஷின், பை ஹவு மச் இஸ் 19/20 கிரேட்டர் தென் 7/20? என்ன கேட்டிருக்காங்க? 7/20 விட 19/20 எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? 19/20 7/20. ஸோ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நம்ம நியூமரேட்டரை ஆட்டோமேட்டிக்காக எப்பொழுதும் நம்ம
டூ நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது லெஸர் வேல்யூ எது கிரேட்டர் வேல்யூ எது அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதே மாதிரியே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். கொஷினில் 19 தான் கிரேட்டர்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணணும், 19 - 7 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் 12. ஸோ அப்போ இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 12 அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ 12 இங்கே நியூமரேட்டரில் 12, டினாமினேட்டரில் என்னது லைக் ஃப்ராக்ஷன்றதுனால 20. ஓகேவா? ஸோ அப்போ 7/20 விட இந்த ஃப்ராக்ஷனை விட 19/20 12/20 அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன்ஸில் இருக்க பார்க்குமா எவ்வளோ அதிகமாக இருக்குது, 12/20 அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட் ஹேஸ் கர்வ்டு லைன்? எதுக்கு ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க, கர்வ்டு லைன் லெட்டர்ஸுக்கு ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ கிவன் வேர்டு என்னன்னு பார்க்கலாம், டிவிசிபிள். டிவிசிபிள்ன்ற வேர்டில் கர்வ்டு லைன் உள்ள லெட்டர்ஸுக்கு ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அந்த வேர்டில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அந்த வேர்டில் உள்ள லெட்டர்ஸ் டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 9 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கர்வ்டு லைன் உள்ள லெட்டர்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி, எஸ், பி. இதில் தான் என்ன இருக்குது, கர்வ்டு லைன்ஸ் வருது. மீதி எல்லாத்துலேயும் வந்து ஒன்று ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ஸ்லாண்டிங் லைனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கர்வ்டு லைன்ஸ் உள்ளது எதுனா 3. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும், 3/9 இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 3/9 இருக்கா, ஆப்ஷன்ஸில் 3/9 இல்லை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இன்னும் நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண முடியுமா பார்க்கணும். ஓகேவா? 3/9. அப்போ 3/9 இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா இதில் பாருங்கள், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் எப்படி இருக்குது, காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அப்போ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இங்கே காமன் ஃபேக்டர் இருக்கா, காமன் ஃபேக்டர் என்னது 3 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஃப்ராக்ஷனை என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் ஃபார்முக்கு லோயஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் ஃபேக்டர் என்னது 3 டேபிளில் 2 நம்பர் வருமா, அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. ஓகேவா? 1 3s are 3, 3 3s are 9. ஓகே, ஸோ ரெண்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட காமன் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3. அப்போ இதையும் 3ஆல் டிவைட் பண்ணிடணும், 3/3 1, இதையும் 3ஆல் டிவைட் பண்ணால் 9/3 is 3. ஸோ இப்போ 1/3 ஆன்சர் 1/3 இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1/3. ஓகே, next question, which of the following options will replace star in 2/5 equal to star by 15? எப்படி ஆப்ஷன் இருக்குது பாருங்க, ஆப்ஷன் எப்படி இருக்கு, 2/5 which is equal to star by 15. இப்போ இந்த ஸ்டார் தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது 2/5 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, இந்த வேல்யூ வந்து எங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஓகே, அப்போ இது இந்த ஈக்குவல் சிம்பிள் எது மீன் பண்ணுது, ஈக்குவல் சிம்பிள் நம்ம எப்போ போடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு உள்ள நம்பர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் என்ன பண்ணலாம், ஈக்குவல்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 + 3 = 7, ரைட்டா? 4 + 3யோட ஆன்சர் என்ன, 7, which is equal to 7. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இந்த ஈக்குவல் சிம்பிள் அதை தான் மீன் பண்ணுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ சேமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஈக்குவல் சிம்பிள் போட முடியும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2/5 இருக்குது, ஈக்குவல் ஸ்டார் by 15ன்னு போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா 2/5யோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 2/5யோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 2s are 4, 5 2s are 10.
பட் நமக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குது 15 இருக்குது. அப்போ 5 எதால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். அப்போ 2/5 into 3 into 3, அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் எப்பொழுதும் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோன்னா சேம் நம்பரை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 2 3s are 6, 5 3s are 15. ஓகே, அப்போ 2 3s are 6, 5 3s are 15 அப்படின்னா இங்கே நமக்கு வந்து டினாமினேட்டரில் 15 தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 6. அப்போ அந்த ஸ்டாருக்கு பதிலாக என்ன நமக்கு ஆன்சர் வரணும் 6 தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 6. ஓகே, next question, how many 1/5 will make one whole? How many 1/5 will make one whole? என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை 1/5 சேர்ந்தா will make one whole கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எத்தனை 1/5ங்கும் போது 1/5னா நம்ம ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம் 1/5. அப்போ how many 1/5, எத்தனை 1/5 சேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளை நம்ம 1/5 இப்போ டிவைட் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகேவா? அப்போ 1/5ன்னா என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 5 இருக்கணும். அப்போ தான் நம்ம 1/5ன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ 1 2 3 4 5. ஸோ பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 5 இருக்குது. ஓகே, அப்போ எத்தனை 1/5 அப்படின்னா இது மட்டும் அப்படின்னா இது என்னது 1/5. அப்போ இது ஒரு 1/5, இது ஒரு 1/5, 3 4 5. 5 பார்ட்ஸ் இருக்கா? அப்போ 1/5 + 1/5 + 1/5 + 1/5 + 1/5. 5 பார்ட்ஸ் இருக்கிறதுனால 5 1/5. ஓகே, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன இருக்கும், டினாமினேட்டர் எல்லாம் சேம் லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அப்படியே 5ன்னு போட்டுக்கலாம். நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணோன்னா 5 which is equal to 5 5 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1 ஹோல் வந்துடும். ஓகேவா? இங்கே நமக்கு 1 ஹோல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5 1/5, 5 பார்ட்ஸ் இருக்குல்ல, 5 1/5 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 1 ஹோல் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 5. Next question, what fraction of the given figure is shaded? இந்த given figureல fraction கேட்குறாங்க. எதோட fraction கேட்குறாங்க, shaded பார்ட்டோட fraction கேட்குறாங்க. ஸோ அப்போ given figureல பாருங்கள் எத்தனை ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, how many total number of partsன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன இருக்குது 25 டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். அடுத்து இங்கே ஷேடட் பார்ட்டை கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஷேடட் பார்ட் வந்து 10. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது 10/25. ஸோ 10/25 இங்கே இருக்கா பாருங்கள் ஆப்ஷன்ஸில். 10/25 இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ 10/25 இல்லை அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். லோயஸ்ட் ஃபார்ம் சிம்பிள் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ சிம்பிள் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்னது, 10க்கு காமன் ஃபேக்டர் 25 காமன் ஃபேக்டர். ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் 5 டேபிளில் வரும் இல்லையா? ரெண்டுமே எந்த டேபிள்ஸில் வரும் 5 டேபிள்ஸில் வரும். அப்போ 5 டேபிள்ஸில் வரும்னா 10 வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 2 5s are 10. ஓகேவா? அடுத்து 5 5s are 25. ஸோ காமன் ஃபேக்டர் of 10 25 என்னது is 5. அப்போ 5 டேபிளில் வரும். அப்போ 10/25 இதை 5ஆல் டிவைட் பண்ணுறோம்.
5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 2. இதையும் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இதோட ஆன்சர் வந்து 5. ஓகேவா? ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் தான் டிவைடும் பண்ணணும் எப்பொழுதுமே. ஓகே, அப்போ 2/5 ஆன்சர் வந்து 2/5 ஆப்ஷன்ஸில் இருக்கா பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 2/5. ஓகேவா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2/5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If k plus 3/25 equal to 7/25, then find the value of k. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கேவோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செக் பண்ணலாம். கே ப்ளஸ் என்ன இருக்குது? 3/25 which is equal to 7/25. ஓகே, கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்னது? 4 + 5 = 9 அப்படின்னா 4 + 5 என்னது? 9 which is equal to 9. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ரெண்டும் சைடும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்தில் 4 + k = 9 அப்படியா இருந்தது அப்படின்னா கேவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணால் 9 வரும். இப்போ 4க்கு முன்னாடி எந்த சிம்பிளுமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அண்டர்ஸ்டுட்டு? முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா மீனிங். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸில் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது அது மைனஸாக மாறிடும், அதோட ஆப்போசிட் சைனாக மாறிடும். ஓகே, ஸோ அப்போ k = 9 - 4. 9 - 4 is equal to என்னது? 5. ஸோ அப்போ கேவோட வேல்யூ வந்து 5. ஓகே, இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், கேவோட வேல்யூ வந்து 5 தான். ஓகேவா? சிமிலர்லி இதே மாதிரியே இப்போ இந்த ப்ராப்ளம் இது ஃப்ராக்ஷனுக்கு போட போகிறோம். ஓகே, ஃப்ராக்ஷன் என்னது? k + 3/25 which is equal to 7/25. இப்போ நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸாக தான் இருக்குது. அப்போ நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஓகே, இங்கே ப்ளஸில் இருக்குது. நம்ம கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 7/25 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது எப்படி ஆகும்? மைனஸில் போயிடும். which is equal to 7 - 3 4 4/25. ஸோ கேவோட வேல்யூ வந்து 4/25. ஆப்ஷன்ஸில் இருக்கா பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி 4/25. Next sum, the sum of shaded fractions of this and this circle is dash. இந்த ரெண்டு சர்க்கிளோட ஷேடட் ஃப்ராக்ஷன்ஸோட சம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன? 4. ஃபஸ்ட்டு சர்க்கிளோட டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. ஸோ ஷேடட் பார்ட் வந்து 1. ஸோ 1/4. அண்டு இந்த ரெண்டு சர்க்கிளோட என்னது? சம். ஸோ ப்ளஸ் செகண்ட் சர்க்கிளோட டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 4. ஷேடட் பார்ட் 1. ஸோ 1/4 + 1/4. ஸோ லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ 4 நியூமரேட்டரை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2/4. ஓகேவா? இப்போ இந்த 2/4 நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணோம்னா காமன் ஃபேக்டர் என்ன ரெண்டுத்துக்கும்? 2. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/2. ஓகேவா? ஸோ அப்போ 1/2 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் 1/2 இல்லை. ஓகே, இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குது? 2/4 தான். ஒன்று என்ன இருக்கணும்? 1/2ஓட ஈக்குவலண்ட் ஃபார்ம் தான் 2/4. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் வந்து 1/2 இருக்கணும், இல்லைனா 2/4 இருக்கணும். இங்கே நமக்கு என்ன இருக்குது? 2/4. த ஆன்சர் இஸ் 2/4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர்? இந்த செட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் எது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் பாருங்கள், டினாமினேட்டர் ஒரு அந்தந்த ஆப்ஷன்லேயும் டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அப்போ லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம நியூமரேட்டரை ஆஸ் யூஷுவல் செக் பண்ணால் போதும். அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன? ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட்டு. அப்போ அதே ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 8 13க்கு அப்புறம் 5 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி பாருங்கள், 7 10 14 20 லாஸ்ட்டு போய் 12 வந்துருச்சு. 12 எங்கே வந்திருக்கணும்? இங்கே வந்திருக்கணும் 12. ஸோ ஆப்ஷன் பியும் இல்லை. 4 5 6 12 19. 4 5 6 12 19. இது ஆர்டர் எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது. அசெண்டிங் ஸ்மாலஸ்ட்லேருந்து பிக்கஸ்ட்டுக்கு போகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி.
ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள் 6, 8, 12 இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்கக்கூடாதுல்ல, 10 இங்கே வந்திருக்கணும். ஸோ நமக்கு அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following options can make the given number sentence true? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கிவன் நம்பர் சென்டென்ஸை வந்து ட்ரூ ஆக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இந்த நம்பர் சென்டென்ஸ் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்கணும்னா நம்ம இங்கே கரெக்டாக லெஸ் தெனா கிரேட்டர் தெனா அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம செக் பண்ணி போடணும் இல்லையா? ஸோ நம்பர் சென்டென்ஸ் என்ன இருக்குது? 2/3 பாக்ஸ் 1/4. இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். 2 நம்பர்ஸையும் என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் தான் நம்ம இது லெஸ் தெனா கிரேட்டர் தெனா ஈக்குவலா இல்லை கான் பி டிட்டர்மைண்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, டினாமினேட்டர் வந்து இங்கே சேமாக இருக்கா பாருங்கள். டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை. சேமாக இருந்தால் தான் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ வந்து சேமாக இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் இங்கே 2 and 1ல என்னது? 2 வந்து பிக் ஒன்னு சொல்லிடலாம், பிக்கர் நம்பர். ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுடலாம். பட் இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஸோ இது என்ன ஃப்ராக்ஷன்ஸ்? அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்லைக் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் டு லைக் ஃப்ராக்ஷன்ஸ். லைக் ஃப்ராக்ஷன்ஸாக என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். அன்லைக் ஃப்ராக்ஷனை என்ன பண்ணணும்? லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 3க்கும் 4க்கும் என்ன அப்படின்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம் ஆஃப் 3, 4. எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? இந்த 3க்கும் 4க்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம இந்த அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? காமன் மல்டிபிள் ஆஃப் 3 என்னன்னு பார்க்கலாம். காமன் ஓகேவா? அதாவது காமன் மல்டிபிள் ஆஃப் 3 என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? மல்டிபிள் ஆஃப் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் ஆஃப் 3 என்னது? 3, 6, 9, 3 டேபிள். 3, 6, 9, 12, 15 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிபிள் ஆஃப் இன்னொன்று என்ன இருக்குது? 4. 4, 8, 12, 16, 20. ஓகேவா? இது என்ன இருக்குது? லீஸ்ட் காமன். ஸோ அப்போ இதில் காமன் மல்டிபிள்னா என்ன அப்படின்னா, ஸோ டேபிள்ஸ் போட்டுட்டோம். ஓகேவா? காமன் மல்டிபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ காமன் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே 3, 6, 12, இங்கே 4, 8, 12. 12 வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் 21, 24, இங்கே வந்து 24, இங்கே 24ம் காமனாக தான் இருக்குது. ஓகேவா? பட் நமக்கு என்ன வேணும்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் தான் நமக்கு வேணும். அப்போ இதில் லீஸ்ட்டாக உள்ளது என்னது? 12 தான் லீஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளது தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, அப்போ எல்சிஎம் ஆஃப் 3 and 4 என்ன அப்படின்னா 12. புரியுதா? அப்போ எல்சிஎம் ஆஃப் 3, 4 என்ன அப்படின்னா 12. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டினாமினேட்டர் 3 and 4 வந்து 12ஆக கன்வெர்ட் பண்ணணும். 12ஆக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கிறது லைக் ஃப்ராக்ஷனாக மாறிடும். ஓகே, அப்போ 12ஆக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 2/3 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? 3யோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 4 மல்டிப்ளை பண்ணால் 3 4s are 12. ஸோ டினாமினேட்டரில் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பர் தான் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 4s are 8, 3 4s are 12. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? 1/4. 1/4. இப்போ 4ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3 மல்டிப்ளை பண்ணால். ஸோ அப்போ டினாமினேட்டரில் 3னா நியூமரேட்டர்லேயும் 3 தான் போடணும். ஓகே, ஸோ 4 3s are 12, 1 3s are 3. ஓகே, இப்போ 2/3க்கு பதிலாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்?
அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்சிஎம் வந்து 12. ஸோ 12ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 4ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 2/3 நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ஃபார்ம் 2/3யோட ஈக்குவலண்ட் ஃபார்ம் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் என்னது 8/12. அது மாதிரி 1/4ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் என்னது 3/12. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 2/3 8/12ன்னு எழுதலாம் பாக்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் 1/4 அதோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் என்னது 3/12. ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா என்ன ஃப்ராக்ஷன் இது, லைக் ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ நியூமரேட்டர் செக் பண்ணால் 8 and 3. 8 and 3ல் எது பிக்கர் நம்பர் ஸ்மாலர் நம்பர், இதுதான் பிக்கர் நம்பர். பிக்கர் நம்பர்னால் சிம்பிள் எப்படி வரும், சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிள் தான் போடணும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் சென்டென்ஸை நமக்கு ட்ரூ ஆகணும் அப்படின்னா என்ன சிம்பிள் போட்டால் ட்ரூ ஆகும், கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டால் ட்ரூ ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் greater than symbol. So answer is option A. Okay, புரியுதா? So fractions, like fractions, unlike fractions, equivalent fractions எல்லாம் எப்படின்னு go through பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புக்ஸில் உள்ளதை திருப்பி திருப்பி go through பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.